அடுத்து அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கே முதலமைச்சர் போவார். அதையும் பார்க்கறதுக்கு சேகர் பாபு அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபெண்டர் வண்டியில போனா சைட்ல தொங்கறதுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் இருக்காரு. அதனால நம்மளை திட்டுறதெல்லாம் சகஜங்க. நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்கிறோம். எதற்காக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது? எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது? அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது. அதனால சேகர் பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சனோ காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புறேன், நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சுமத்துறார். ஆனா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க, மக்கள் வழிப்பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கியா வேலை செய்யலன்னா நம்மளை திட்டுறதுதான் காலையிலிருந்து இரவு வரை அவங்க வேலையா இருக்கும். கேளுங்க. சூப்பர். கேளுங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து காலையில நடந்த மீட்டிங்ல இவர் வந்து தேவையில்லாத சபதம் எடுத்து செப்பல் போடாம தெரியுறாரு. திராவிட மண்டல இனிமே செப்பலே போட முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. சரிண்ணே, பாத்துருவனே. செப்பல் போடாம தானே இருக்கேன், ஜெயிலுக்கு போலி இல்லனே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதானே தப்பு, செப்பல் போடாம இருக்கிறது என்னென்ன தப்பு. அதனால 2026 நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல. மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங். மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறது தான் திமுகவுடைய வேலை. மக்களை போய் பார்க்கலாமே. மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே, திமுக காரங்க ஏன் கீழே வர மாட்டாங்க? மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்திச்சிருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தை 5ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. அதற்கு உங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கிறதாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அதுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க. ஐயா நேருக்கு நேர் போலாங்க ஐயா. இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம். முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ள இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன். அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா போறது? அங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அது எப்ப வருதோ வரட்டும். அது 2026 வருதா 29 வருதா மறுசீரமைப்பு. நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம். விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க, உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம். நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு. நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம். ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா தான் அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும். 45 கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க, முதலமைச்சருக்கே தெரியாது. இப்ப 848 சீட்டு வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு வந்து 12 சீட்டு அதுல குறையுங்கிறார். அப்படி இருக்கும்பொழுது எப்படி சொல்றாரு? நாங்க சொன்னோமா? சொல்லல. மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா? இல்லைங்கன்னா. இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு, அதுவும் இல்லை. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க? குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம், குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம், குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க. அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம கட்சிங்க, ஆளுங்கட்சி பாஜக. தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்கன்னா? அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம். நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கங்க. விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நீங்களே நியாயமா சொல்லுங்க ஐயா. ஓராண்டுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா? நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு தப்பு சுப்புன்னு இருக்காங்க. இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை. இவர்களுக்கு அரசியல் பண்ணு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சா, அடுத்தது தொகுதி மறுசீரமைப்பு. இது முடிஞ்சுதா, இன்னும் 6 மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் ஏதாச்சும் தூக்குவாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட்டம் கூப்பிட்டுங்க ஐயா. சம்பந்தமே இல்லாத பிரச்சனை, நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை, நாம் சொல்வதற்கு நேர் எதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி சொல்றதெல்லாம் பொய்யுங்க ஐயா.
அந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஐயா போகணும்? நீங்களே சொல்லுங்க. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் படகுகளை வரைக்கும் மீட்கவே இல்லை. அதனால 3வது நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இப்ப நாம நம்முடைய மீனவ சொந்தங்களை சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க. டெல்லியில 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு போறோங்கண்ணா. இதுல நாம 2 விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம். ஒன்று, இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு. நீங்க மன்னார் பக்கம் போறீங்க, இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க. கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க. அதுவும் கடுமையான அங்க பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணிருக்காங்க. இதை ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க. இன்னைக்கு நான் முகநூல்ல அந்த கடிதத்தை பதிவு பண்ணிருக்காங்க, பாருங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க, இல்ல நாங்களும் கடுமையா பேசணும், பிரதமரும் கடுமையா பேசினாங்க. இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை மனிதாபிமான பிரச்சனையா பாருங்க, சட்டம் ஒழுங்கா இன்டர்நேஷனல் பார்டரா பார்க்காதீங்க. அதனால கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். அதே நேரத்தில் 2வது கோரிக்கை என்னன்னு அப்படின்னாங்கன்னா, நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட, நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க, அவங்க மேல தப்பு இல்லை, பாவம் நல்லபடியா போயிட்டு வர்றாங்க. சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க, அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க. அதையும் நாம இல்லைன்னு மறுக்க முடியாதுங்கண்ணே. மீனவ சொந்தங்கள் பாவம் 200 ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க. இந்த பார்டர்ல எப்பனே வந்துச்சு, 1970 வந்துச்சு, அதை தீவை கொடுத்த பிறகு. ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க. அது உண்மை. அதை நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும். அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம். நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும்? மீனவர்கள் பிரச்சனை வேறு. ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கடிதத்தில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்திருக்கிறாங்க. அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன், அதாவது வேண்டுமென்றே நாங்க சுடல சார். கவர்னர் சார் வந்துட்டாங்களா? அண்ணே கவர்னர் சார் வந்துட்டாங்க, டக்குனு முடிச்சுக்கலாங்க. வேண்டுமென்றே நாங்க அவர் சுடல, துறை ரீதியான நடவடிக்கையை நாங்க எடுத்திருக்கோம். ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன். ஸோ எல்லா விஷயத்தையும் கம்பீரமா நாங்க எடுத்திருக்கோங்கன்னா, எந்த கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கேள்வினா. இன்னைக்கு அந்த கடிதம் சமூக வலைதளத்துல பதிவுல பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க, கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை, இங்க 2 அமைச்சர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை 2020 அக்டோபர்ல நடந்துச்சு. நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம், உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்று கடிதத்தில் எழுதியிருக்காங்க. அதனால விரைவில் அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. சார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட உங்களை காலையில விமர்சிச்சிருக்காரு. நீங்களே அது என்னன்னே புதுசா இருக்குது, காலையில இருந்து நைட் வரைக்கும் அவரே என்னன்னே நானு நீங்களே இருமொழி கொள்கையை படிச்சவங்க முன்மொழிக்கு எதிராக கருத்து சொல்றதை பத்தி அவர் விமர்சிக்கிறாங்க. அப்படியானே? அண்ணே, நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்துச்சுங்க. நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்து. என் நண்பர்கள் சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க, என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க, என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க, நான் தமிழ் எடுத்தேன். நான் 11வது 12வது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதல்ல. படிச்சவங்களுக்கு தானே அதை பத்தி தெரியும், படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பத்தி தெரியாதல்ல, சும்மா தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்துச்சு, தமிழ் ஆப்ஷனலா இருந்துச்சு. நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் 11th 12th படித்தேன். வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணட்டும். இன்னைக்கு நாம் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலனா, குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு 3வது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகிறோம். அவர் என்னை பத்தி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன். நான் படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். அதன் பிறகு 26 வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன், ஹிந்தி கத்துக்கிட்டேன், இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல என்ன தப்பு, அதுதான் குழந்தையும் செய்யணும் வரும். எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுன்னா, நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல. நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ள இருக்கு. மும்மொழி கொள்கையில கவர்னர் போய் பார்த்து வந்துடுறேன். மரியாதை சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. ஐயா சாப்பிட்டு போங்க.